திரு சுவாமிநாதன், தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள்ல 108 தொகுதிகள்ல ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க டிஜிட்டல்ல முழு கவனம் செலுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், எக்ஸ்ல ட்ரெண்டிங் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்லையும் அவங்க கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. சமூக வலைதளத்துல அதிகமாக உழவக்கூடியவர்கள், அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னா ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் காரணம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல திரு நந்தகுமார் சொன்ன மாதிரி இல்ல களத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்காக தான் தாவேக பக்கம் போனாங்கன்னு பார்க்கணுமா? இல்ல, சோசியல் மீடியா ஒரு காரணம் தான். ஆனா அது மட்டுமே பிரதான காரணமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதுக்காக திமுக மீதான எதிர்ப்பான்னு கேட்டா அதுவும் இல்ல. நீங்க பொதுவா தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ ஒன்று மக்களை உணர்வு ரீதியா ஒரு கட்டி எழுப்போம். அந்த வகையில விஜய் அவர்கள் தொடர்ச்சியா இது மற்றவங்களுக்கு தாங்க எலெக்ஷன், நமக்கு எமோஷனர், கூடவே உங்க விஜய் நான் வரேன்னர். நீங்க அந்த காலத்துல அவருடைய திரைப்பட பாடல்கள், அந்த தொட்டப்பேட்டை ரோட்டு மேல முட்டை புரோட்டான்னு பாட்டு போடுச்சுன்னா கூட கீழே ஒரு வரி ஓடும், இந்த பாடலை பாடியவர் பாடிக்கொண்டிருப்பவர் உங்க விஜய்னு. நீங்க அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வரும்போதும் உங்க விஜய் நான் வரேன்னு தான் சொல்றாரு. அப்ப நீங்க தன்னுடைய ரசிகர்கள் எப்படி இருந்தார்களோ, நீங்க இன்னைக்கு கூட போய் பார்க்கலாம். நம்ம அந்த தொட்டப்பேட்டை ரோட்டு மேல பாட்டு ஓடுனா கீழே ஓடும், இப்பாடலை பாடியவர் பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். அவர் அந்த சினிமா பாணி தான் அப்படியே திரும்பி அரசியல் களத்துக்குள்ள வரும்போதும் அதே தான், உங்க விஜய் நான் வரேன். நான் கிட்டத்தட்ட மேடம் நான் போன்ற ஆண்டுகளே நான் கவனிச்சேன். இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் கிராம பகுதிகளில் கொண்டாடுவாங்க. கொண்டாடுகிறப்ப இந்த தீபாவளி விழா 2 நாள் நடத்துவாங்க, பொங்கல் விழா 3 நாட்கள் நடத்துவாங்க. அந்த விழாக்கள் எல்லாம் சினிமா பாடல்கள் போட போறது வழக்கம். இந்த வருஷம் போன வருஷம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் விழாவுக்கும் சரி, அதற்கு முன்னாடி அந்த தீபாவளிக்கும் சரி, கிட்டத்தட்ட விஜய் பாடல்களை எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் பாடலை போடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடம் நீங்க அவங்க ஒரு வகையில இது மற்றவங்களுக்கு எலெக்ஷன், நமக்கு எமோஷன் சொன்னது, ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன்னு சொன்னது, இது உணர்வு ரீதியா அவர் ஒரு வகையில ஒன்றி விட்டார் ஒவ்வொரு வீட்லயும். கிட்டத்தட்ட ஏன்னா 30-32 ஆண்டுகள் அவர் திரைத்துறையில இருக்கிறார், நீண்ட நெடுங்காலம் இருக்கிறார். அப்ப நம்ம சினிமா கவர்ச்சி தான் மட்டும் சொன்னோம்னா, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சாரு, ஒரு கல் ஒரு கண்ணாடியில தொடங்கி மாமன்னன் வரைக்கும் நடிக்கிறாரு. அப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியா பல படங்கள் அவரும் நடித்திருக்கிறார். இப்ப மாமன்னன்லாம் நல்ல படம், கிட்டத்தட்ட ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிற படம், நம்ம திமுக அந்த அதிகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு உன்னதமான படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க 8 பேருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் 8 பேரை இங்க அமைச்சராக்கி இருக்கிறார். என்ன பிரச்சனைனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படங்கள்ல இயக்குனருக்கான படங்களாக இருந்தது, நல்ல சமூகத்துக்கான மெசேஜ் சொல்லுச்சு. நீங்க ஜென்சிய படத்தை மட்டுமே புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா காலமும் அதிகம் இல்லையா? திரு விஜய் அவர்கள் இருந்த காலம் அப்படின்றது ரொம்ப நீண்டது. ஆனா திரு உதயநிதி அவர்கள் கொஞ்ச காலம் தான் நடிகரா இருந்தாரு. ரெண்டத்தையும் ஒரே தராசுல வச்சு ஒப்பிட முடியுமா? அதுதான் மேடம், அவங்க சமகாலத்தை உள்வாங்கி சமகாலத்துக்கு ஏற்ற மாதிரியான சில அப்டேட்டுகள் ஆயிருக்கணும். நீங்க இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அறிவு திருவிழா நடத்துறாங்க. அறிவு திருவிழாங்கிற பேர்ல சென்னையில விழா நடக்குது இளைஞர்களை ஈர்ப்பதற்காக. முரசொலியில பாசறை பக்கம் கொண்டு வராங்க இளைஞர்கள் படிக்கணுங்கிறதுக்காக. அது போக இது எல்லாத்துக்கும் மேல இளம் பேச்சாளர்களை உருவாக்குறாங்க. தாவேக்கால எங்க பேச்சாளர்கள் இருந்தாங்க, எந்த மாவட்டத்துல கூட்டம் போட்டாங்க, எந்த மாவட்டத்துல அவங்க கருத்துருவாக்கம் பண்ணாங்க, சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டாங்க. அது நந்தகுமார் சார் சொல்லக்கூடிய இடம் சரியானதான். திமுகவுக்கு இதை விட ஆக்டிவா இருந்தது, அதிமுக தான் அதுல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. நான் தேர்தலுக்கு முன்பே ஒரு இடத்துல சுட்டி காட்டேன் மேடம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேஸ்புக்ல ஃபாலோ பண்றவங்களே 2 லட்சம் பேர் தான். அந்த கட்சி 1 கோடி ஓட்டை தாண்டி வாங்கியிருக்கு. அப்ப அது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்திருந்தா, நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்களை 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா விஜய் அவர்களை இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு விஷயம் பேசுறாங்க மேடம், நிறைய இளைஞர்கள்ட்ட பேசுறப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசுகிற பொழுது அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க, செய்தி பார்க்கிற கலாச்சாரமே அவங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பின்னாடி தான் வந்திருக்கு. இது உண்மையிலேயே நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அதற்கு முன்பு நீண்ட காலமா இந்த அரசியல் பலரும் செய்திருக்காங்க. பட் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, நாங்க நியூஸ் பாக்குறோம், இந்த விவாத நிகழ்வுகள் பாக்குறது எல்லாமே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னாடி பாக்குறோங்கிறாங்க. அப்ப அந்த இடம்லாம் நம்ம உண்மையிலே கவனிக்க வேண்டிய இடம். அப்ப நீங்க ஜென்சி தலைமுறைக்கு ஏற்றவாறு அரசியல் செய்வது, அந்த இடத்துல இவங்க சரிக்கிட்டாங்க. இங்க இன்னுமே கடந்த காலங்கள் பேசப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் தான். இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி திரு சுவாமிநாதன் பல்வேறு அறிவு திருவிழா மாதிரியான பல்வேறு விஷயங்களை இளைஞர்களுக்காக பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த மாதிரியான திட்டங்களும் இளைஞர்களுக்கு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான், இளைஞர்களுக்கான நல திட்டங்கள் தான். ஆனா இத்தனை விஷயங்கள் இருந்தும் ஏன் ஜென்சி விஜயை நோக்கி போறாங்க, இல்ல தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஏன் போறாங்க? இல்ல, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அதான் நான் சொல்ல போறேன், அவங்க எமோஷனா எந்த கனெக்ட் ஆகல. நீங்க திமுகவுக்கு நீங்க திட்டங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை போனது, புதுமை பெண் திட்டம் வந்தது, நான் முதல்வன் திட்டம் வந்தது, தமிழ் புதல்வன் திட்டம் வந்தது. எந்த குடும்பத்தோடும் நேரடியா ஒரு இணைப்பு புள்ளியா அவங்க உருவாக்கல. நீங்க ஒண்ணுமே இல்ல மேடம், தாய்மானவர் திட்டம் நினைக்கிறேன், இல்ல அந்த திட்டம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க.
அப்பான்னு முன்னெடுத்தாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேர்ல அப்பா அப்படிங்கிற அந்த விளம்பரங்கள்லாம் படுத்தப்பட்டது. அந்த பேரை தொடர்ந்து திமுகவே பயன்படுத்தலையே. நீங்க அப்ப ஏதோ ஒரு வகையில உங்க விஜய் நான் வரேங்கிறாரு, உங்க அண்ணனா தம்பியாங்கிறாரு. விஜய் ஜெயலலிதா அவர்கள் அம்மாங்கிற வார்த்தை கடைசி வரை. பட் இங்க உணர்வு ரீதியா ஏதோ ஒண்ணு கனெக்ட் பண்ணணும்ல. கிட்டத்தட்ட அந்த இடம் அவங்களுக்கு ஒரு சர்க்கிள்னு பாக்குறேன். ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமா நீங்க கேட்டது மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு சினிமா கவர்ச்சின்னு நம்ம அதை ஒதுக்கி விட முடியாது. நீங்க திமுக அதிமுக 2 பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இளைஞர்களுக்காக அரசியல் செஞ்சாங்க, இளைஞர்களுக்கான அரசியல் செஞ்சாங்களான்னு கேள்வி இருக்குல்ல. நீங்க இளைஞர்களுக்காக இவர்கள் அரசியல்ல பல விஷயங்கள் செஞ்சாங்க. நீங்க கட்சியில இளைஞர்கள் வந்தாங்க, ஆனா வந்தவர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்களோட பிள்ளைங்களா தானே இருந்தாங்க. கட்சியில இளைஞரணியில பொறுப்புல இருந்தவர்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரசிகர் மன்றமா இருந்தவங்களா தானே இருந்தாங்க. புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லையே, செலவு செய்பவர்களுக்கு தானே வாய்ப்புகளாக இருந்தது. அந்த இடத்தை இவர் இடைவெளியை மாத்தினார்ல விஜய் அவர்கள். சோ அந்த மாதிரி இடங்களை திமுக சரி செய்ய வேண்டிய இடமா பாக்குறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.